முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவில் தாக்கப்பட்ட நாமல், மறைக்கப்பட்ட பல அதிர்ச்சி தகவல்கள். 5000 கோடி ரூபாய் கொள்ளை, அச்சத்தில் வெளிநாடுகளுக்கு தப்பியோடும் அரசியல்வாதி. சிறைக்குள் பெண்களுக்கு நடப்பது என்ன? ஆடைகளற்ற சோதனை, வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். அஸ்விஸ்ம நிதியில் பாரிய மோசடி, கோடிக்கணக்கில் கைவரிசை காட்டிய அதிகாரிகள். கொழும்பில் தமிழர்கள் உட்பட பலரின் சொத்துக்களை பறிப்பு, அனுரா அதிரடி நடவடிக்கை. அரசாங்கத்தின் அதிரடியில் சிக்கும் முக்கியஸ்தர்கள், சதிகளின் பின்னணியில் ரணில். சிறை மோதல்களின் பின்னணியில் நாமல், ஜனாதிபதியின் செய்தியை முன்கூட்டியே அறிவித்த நாமல். நாட்டை உலுக்கும் மர்ம மரணங்களின் பின்னணியில் அரசின் சதி, எழுந்துள்ள புதிய சர்ச்சை. இனி விரிவான செய்திகள். தலவாக்கலை பிரதேச செயலகத்தின் தீர்வு பொறுப்பு அதிகாரி அஸ்விஸ்ம பயனாளிகளுக்கு சேர வேண்டிய 9,16,000 ரூபாயை பயனாளிகளுக்கு வழங்காமல் தனது உறவினர் ஒருவரின் கணக்கிற்கு மாற்றியுள்ளார் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது குறித்து தலவாக்கலை பதில் பிரதேச செயலாளர் சமீரா கம்மலத்தாள் தலவாக்கலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தங்களுக்கு உரிமை உள்ள நிவாரணம் தொடர்பான பணம் கிடைக்கவில்லை என பயனாளிகள் பிரதேச செயலாளரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து பிரதேச செயலாளர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அந்த படம் மோசடி செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இதையடுத்து நுவரெலியா மாவட்ட செயலாளர் துசாரி தென்னகோன் அந்த அதிகாரியை பணியிடை நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளார். குறிப்பிட்ட கணக்கு தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு அது குறித்த அறிக்கை போலீசாரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று தலவாக்கலை பிரதேச செயலாளர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் துஷ்பிரயோகம் செய்தல் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நோர்வுட் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற அஸ்விஸ்ம பயனாளிகளின் நிதி மோசடி தொகை 1,62,00,000 ரூபாயாக உயர்ந்துள்ளதாக மேற்கொள்ளப்பட்ட கணக்காய்வு பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 2 சந்தேக நபர் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் 3 அதிகாரிகள் ஹட்டன் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட உள்ளனர் எனவும் விசாரணை மேற்கொள்ளும் தலவாக்கலை போலீசார் தெரிவித்தனர். சிறைச்சாலைகளில் இடம்பெற்றுள்ள அசம்பாவிதங்களின் பின்னணியில் நிச்சயமாக தானே இருப்பதாக அரசாங்கம் உறுதியாக நம்புவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் ஏதேனும் குற்றச்சம்பவங்கள் இடம்பெற்றால் ஆட்சியிலிருந்து அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்ததாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்தினால் பல துரதிர்ஷ்டவசமான சம்பவங்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அவற்றுக்கான பொறுப்பை ஏற்காமல் எதிர்க்கட்சிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். சுமார் 11,000 பேரை தடுத்து வைப்பதற்கான வசதிகளை கொண்ட சிறைச்சாலைகளில் 45,000 பேர் வரை தடுத்து வைக்கப்பட்டிருப்பதே தற்போதைய நெருக்கடிக்கு பிரதான காரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் சிறைச்சாலைகளில் அடிப்படை மலசலகூட வசதிகளை கூட முறைமையாக மேம்படுத்தவில்லை என நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக எதிர்க்கட்சிகள் மீதும் குறிப்பாக ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதே அரசாங்கத்தின் செயற்பாடாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் இடம்பெற்றுள்ள மோதல்களின் பின்னணியில் நாமல் ராஜபக்ஷவே இருப்பதாக அரசாங்கம் மக்களிடம் தெரிவிக்கும் எனவும் இதனை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் மக்களுக்கு கூறுவார் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சிறைச்சாலை அமைப்பில் பெண் கைதிகள் எதிர்கொள்ளும் மனிதாபிமானமற்ற மற்றும் அவமதிப்பிற்குரிய சோதனை முறைகள் தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளார். வெலிக்கடை உள்ளிட்ட சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெண் கைதிகள் கடுமையான மன மற்றும் உடல் ரீதியான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். நீதிமன்ற நடவடிக்கைகள் அல்லது வெளிப்புற பணிகளின் பின்னர் கைதிகள் மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்படும் போது அவர்கள் முழுமையாக ஆடைகள் அகற்றப்பட்ட நிலையில் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சில சந்தர்ப்பங்களில் கைதிகளின் அந்தரங்க உறுப்புகள் கூட மின்சார டார்ச் விளக்குகளின் உதவியுடன் பரிசோதிக்கப்படுவதாகவும் இது ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதாபிமானமற்ற செயல் எனவும் ஹிருணிகா பிரேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். இந்த சோதனைகள் இடம்பெறும் இடங்கள் முறையாக மறைக்கப்படாததால் சிறைச்சாலைக்கு வருகை தரும் பார்வையாளர்கள் அல்லது அதிகாரிகளுக்கு கூட அந்த காட்சிகள் தென்படும் நிலை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சோதனைகளின் போது சில பெண் அதிகாரிகள் கைதிகளின் உடல் அமைப்பு குறித்து அவதூறான மற்றும் பாலியல் ரீதியான கருத்துக்களை வெளியிட
மீறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிறைவாசிகளும் மனிதர்களே என்ற வாசகம் சிறைச்சாலை சுவரில் மட்டுமே காணப்படுவதாகவும் நடைமுறையில் கைதிகளின் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவதில்லை எனவும் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். இவ்வாறான அவமதிப்பான நடத்தைகள் கைதிகளுக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையில் வெறுப்பு மற்றும் குரோதத்தை ஏற்படுத்துவதுடன் அண்மை கால சிறைச்சாலை பதற்றங்களுக்கும் மறைமுகமாக காரணமாக இருக்கக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக குழந்தைகளுடன் இருக்கும் தாய்மார்கள் உள்ளிட்ட பெண் கைதிகள் இத்தகைய சோதனைகளால் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாவதாகவும் இந்த நிலைமையை உடனடியாக மாற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஹிருணிகா பிரேமச்சந்திர கோரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பிரித்தானியாவில் கல்வி கற்றுக்கொண்டிருந்த காலப்பகுதியில் புலம்பெயர் தமிழீழ விடுதலை புலிகள் ஆதரவாளர்களால் தான் தங்கியிருந்த வீட்டுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளார். சிட்டி யூனிவர்சிட்டி லண்டன் வருவதற்கு முன்னர் நான் கார்டிப் நகரத்தில் தான் கல்வி கற்றுக்கொண்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். கார்டிப்பை நான் தேர்ந்தெடுப்பதற்கு பிரதான காரணமாக அமைந்தது ரக்பி விளையாட்டில் நான் கொண்டிருந்த ஈடுபாடாகும். ரக்பி விளையாடுவதற்காகவே அங்கு சென்றதாகவும் 2006-2007 காலப்பகுதியிலேயே நான் தங்கியிருந்த வீட்டுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது. சம்பவம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடும் செய்திருந்ததாகவும் அவர்கள் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடத்தினார்கள் எனவும், ஆனால் நான் அது தொடர்பில் மேலதிக தகவல்களை தேடி பார்க்கவில்லை என்றும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல கதைகள் சொல்லப்பட்டன என்றும் புலம்பெயர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரை குற்றம் சாட்டினார். ஆனால் நான் அதை தொடர விரும்பவில்லை என்றும் அந்த காலப்பகுதியில் இருந்த சூழ்நிலை மற்றும் இரு நாடுகளுக்கு இடையே இருந்த அரசியல் நெருக்கடிகள் பற்றி தெரிந்திருந்ததால் அத்தோடு புலம்பெயர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரால் பெரிய அச்சுறுத்தல்கள் இருந்தன. சில நிகழ்வுகளுக்கு சென்றால் கூட புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட், அதாவது குளிர்காக அணியும் எனது ஸ்வெட்டருக்குள் அணிந்ததுதான் சென்றேன். அந்த விடயங்களை நாங்கள் அக்காலத்தில் ஊடகங்களுக்கு சொல்லவில்லை. இதில் அரசியல் லாபம் பெறவும் எங்களுக்கு தேவை இருக்கவில்லை. தீவிர பாதுகாப்பு காரணங்களால் 2006, 2007, 2008 காலப்பகுதியில் நான் தங்கியிருந்த இடங்களை கூட அவ்வப்போது மாற்ற வேண்டியதாயிற்று. இங்கிலாந்தில் படிக்கும் போது சில ஜனாதிபதிகளின் பிள்ளைகள் பாதுகாப்பு அதிகாரிகளை கொண்டு சென்றார்கள் என்றும் நாமல் கூறியுள்ளார். ராணுவ தளபதிகளின் பிள்ளைகள் கூட அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அது பேசக்கூடாத ஒரு விடயம், ஏனெனில் அவ்வாறு செய்ய முடியும். ஆனால் நான் அழைத்து செல்லவில்லை என்றும் யுத்தம் தொடங்கியதும் பாதுகாப்பு காரணங்களால் நான் லண்டனுக்கு மாறினேன் என்றும் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள், அவர்களது உறவினர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் என சுமார் 50 பேரை இந்த வருட இறுதிக்குள் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு, குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் இவர்களுக்கு எதிரான விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகளினால் நாட்டுக்கு 5000 கோடி ரூபாவுக்கும் அதிகமான நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கடந்த காலங்களில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட சுமார் 20 அரசியல்வாதிகள் பல்வேறு தண்டனைகளை பெற்ற தற்போது சிறையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணைக்கு இலக்காகியுள்ள அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கண்காணிப்பதற்காக விசேட புலனாய்வு குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதனிடையே தொழில்நுட்ப காரணங்களை முன்வைத்து முன்னர் சில வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு எதிராக குறித்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மீண்டும் வழக்கு தொடர்வதற்கான நடவடிக்கைகளும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் முக்கிய தேர்தல்களுக்கு முன்னர் இந்த விசாரணைகளை நிறைவு செய்ய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள், அரசியல் படுகொலைகள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு தடைகளை ஏற்படுத்துவதே எதிர்க்கட்சிகளின் நோக்கமாக இருப்பதாக அரசியலமைப்பு நிபுணர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஜெயதேவ உயன்கொட தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் தனது 2 வருட ஆட்சி காலத்தில் இதற்கு முன்னைய அரசாங்கங்கள் மேற்கொள்ளாத சில முக்கிய நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழல்
குற்றச்சாட்டுகளை கண்டறிந்து வழக்கு தொடர்தல், அரசியல் படுகொலைகள் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுப்பது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு ஆகிய 3 விடயங்களிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயங்களில் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களில் பெரும்பாலானோர் தற்போதைய எதிர்க்கட்சிகளுடனோ அல்லது முன்னர் ஆட்சியில் இருந்த அரசியல் கட்சிகளுடனோ தொடர்புடையவர்கள் எனவும் பேராசிரியர் ஜெயதேவ உயன்கொட குறிப்பிட்டுள்ளார். எனவே அரசாங்கம் ஆரம்பித்துள்ள இந்த நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வதில் பெரும் பொறுப்பு காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை கவிழ்ப்பதும் அதன் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதை தடுப்பதுமே எதிர்க்கட்சிகளின் பிரதான நோக்கமாக இருப்பதாகவும் இதற்காக நீதிமன்றத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தும் புதிய தந்திரத்தை எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நிறைவேற்று அதிகாரம், சட்டவாக்க சபை மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கு இடையில் முரண்பாடொன்றை உருவாக்கி அரச கட்டமைப்புக்குள் நெருக்கடியை ஏற்படுத்துவதே எதிர்க்கட்சிகளின் நோக்கமாக இருக்கலாம் எனவும் பேராசிரியர் ஜெயதேவ உயன்கொட தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை தொடர்பில் அரசாங்கம் மிகவும் அவதானத்துடனும் விழிப்புடனும் செயற்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் சிறைச்சாலைகளில் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பதிவாகி வரும் மரணங்கள் மற்றும் அமைதியின்மை சம்பவங்கள் நாட்டில் அவசர கால சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக அரசாங்கத்தினால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என சந்தேகம் எழுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தியுள்ளதாக அரசாங்கம் கூறும் நிலையில் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் நிலைமையை கூட கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது நகைச்சுவையான விடயம் என அவர் விமர்சித்துள்ளார். சிறைச்சாலைகளில் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுவது தற்செயலானதாக இருக்க முடியாது எனவும் முதலாவது சம்பவம் தொடர்பில் சமூக ஊடகங்கள் ஊடாகவே தகவல் கிடைத்ததாக சம்பந்தப்பட்ட அமைச்சர் தெரிவித்திருப்பது அரசாங்கத்தின் இயலாமையை வெளிப்படுத்துவதாகவும் ரஞ்சித் மத்துமபண்டார குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்படுபவர்கள் மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்காக அல்ல என தெரிவித்த அவர் போக்குவரத்து குற்றம் தொடர்பில் சிறையில் அடைக்கப்பட்ட ஒருவர் கூட சிறைக்குள் உயிரிழந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் சிறைச்சாலைகளை கூட கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கத்தினால் எவ்வாறு நாட்டை நிர்வகிக்க முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த தேர்தலில் சுமார் 42% மக்கள் ஆணையை பெற்ற அரசாங்கம் தற்போது மக்களிடம் இருந்து விலகி செல்வதாகவும் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக அதிகரித்து வரும் மக்கள் எதிர்ப்பை அடக்குவதற்கும் எதிர்க்கட்சியை கட்டுப்படுத்துவதற்கும் செயற்கையான நெருக்கடி நிலைமைகளை உருவாக்கி அவசர கால சட்டம் போன்ற அடக்குமுறை சட்டங்களை கொண்டுவர அரசாங்கம் முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகம் தமக்கு இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஊழல்வாதிகளை கைது செய்வதாக கூறிக்கொண்டு நாட்டின் ஜனநாயகத்தை அழிப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார வலியுறுத்தியுள்ளார்.